ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேவிங் ஸ்கீமுக்கான கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது சேமிப்பு திட்டங்களுக்கான தற்போதைய வட்டி விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது. ஒவ்வொரு சேவிங் ஸ்கீமுக்கும் தனித்தனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சேவிங் திட்டத்திற்கும் எவ்வளோ வந்து வட்டி விகிதம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/4/2024 இருந்து 30/6/2024 வரைக்கும். அதுக்கப்புறமா ஜூன் மாதம் கழிச்சு ஜூலை மாதம் டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த ஒரு குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமுக்கு வந்து 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுவே ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதாவது டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 இயர் டைம் டெபாசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6.9% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபா முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய முடிவில் 708 ரூபா உங்களுக்கு வட்டி தொகை கிடைக்கும். அதே 2 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்ல பார்த்தீங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. தென் 3 வருஷத்துக்கான பிக்சட் டெபாசிட்ல பார்த்தீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதுவே 5 வருஷத்துக்கான பிக்சட் டெபாசிட்ல 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இது வந்து எல்லாமே குவார்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த பிக்சட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அடுத்ததா ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம், ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 5 வருஷத்துக்கான டெபாசிட் ஸ்கீமு. இதுக்கு குவார்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க 6.7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. தென் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அதிகமான பர்சன்டேஜ் வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும். 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு ரூபா 205 ரூபா வட்டி தொகை கிடைச்சிட்டு இருக்கும். அடுத்ததா மந்த்லி இன்கம் அக்கௌண்ட், அதாவது MIS ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதாந்திர சேமிப்பு திட்டம். இதுக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. 10,000 ரூபா முதலீடு பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு மாசத்தினுடைய முடிவில் 62 ரூபா உங்களுக்கு வட்டி தொகை கிடைச்சிட்டு இருக்கும். தென் அடுத்தபடியா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், NSC அப்படின்னு சொல்லுவாங்க, NSC பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு 7.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. 10,000 ரூபா முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷத்தினுடைய முடிவில் உங்களுக்கு 14,490 ரூபா வட்டியோட சேர்த்து முதலீடு பண்ண தொகை எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 14,490 ரூபா கிடைக்குது. நெக்ஸ்ட் PPF ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இது 15 வருஷத்துக்கான சேமிப்பு திட்டம். அடுத்ததா கிசான் விகாஸ் பத்ரா. ஸோ இந்த சேமிப்பு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நீங்கள் போடக்கூடிய, நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா 115 மாதம் கழிச்சு அந்த 1 லட்ச ரூபாய் அப்படியே 2 லட்ச ரூபாய் ஆயிரும். ஸோ அமௌண்ட் அப்படியே டபுள் ஆயிரும். அப்படியேப்பட்ட ஸ்கீம் தான் வந்து கிசான் விகாஸ் பத்ரா. அடுத்ததா மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். இது வந்து ஒன்லி பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கான சேமிப்பு திட்டம் இது. இப்போ நீங்கள் 10,000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா 2 வருஷத்தினுடைய முடிவில் நீங்கள் முதலீடு பண்ண அந்த 10,000 + 1,602 ரூபா வட்டி தொகை ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ஸ்கீம். இது பெண் குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம். இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து தற்போதைய அஞ்சலக சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா அன்கிளைம்டு அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் பர் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் ரூல்ஸ் 2016 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு சேமிப்பு திட்டத்திலையும் சீனியர் சிட்டிசனா இருக்காங்க பார்த்தீங்களா, 60 வயசு மேற்பட்டவங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க யார் யாரெல்லாம் வந்து இன்னும் அவங்களுடைய அமௌண்ட், அவங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணாமல் இருக்காங்க, வித்ட்ராவல் பண்ணாமல் இருக்காங்க. மேபி அவங்க வந்து இறந்துருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய லீகல் ஏர்ஸ் வந்து வாரிசுகளுக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படி யார் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் கிளைம் பண்ணாமல் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து கிளைம் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துருக்காங்க, அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கிளைம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த PDF ஃபைலில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்கீமுக்கும் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. சேவிங்ஸ் பேங்காக இருக்கட்டும், இப்போ PPF-ஆக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.